அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணியிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் என்னமோ ஜூஸ்ல வந்து வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியாதப்ப என்ன பண்ணிக்க, எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்திருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதையே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி வந்து நான் படுத்துட்டேன். இத்தனோண்டு ஒரு மணி குடிச்சா கறக்கமா இருக்குமா? எங்க ஆளு ஒரு கோட்ரு வீரம் பாட்டில் ஏற்றி விட்டா சரக்கு போதை இல்லைன்னு உட்காந்துருக்காங்க. இந்த அம்மா ஒரு மணி குடிச்சோன்னா போதை ஆயிட்டான். அது அந்த காலேஜ் படிக்கிற காலத்தில் காலேஜ் போய் குடிச்சிட்டு போயிட்டாங்க, வீட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க. வீட்டில் பிடிச்சி அம்மா அப்பா கேட்கும் போது இல்லை என் ஃப்ரெண்டு வந்து கலருன்னு சொல்லி கொடுத்தான், குடிச்சிட்டேன், அதில் சரக்கு மிக்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் காந்தி காலத்திலே ஒழிஞ்சு போன காரணம். அந்த காரணத்தை கொண்டாந்து மீடியாவில் அந்த அம்மா சொல்லுது. நான் அதனால தான் அந்த அந்த குடிச்சதுனால தான் என் புருஷன் வச்சுட்டு போனது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனது நான் தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டேன்னு சொல்லுது. அப்போ அந்த அம்மா குடிச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அதற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு இல்லீகல் அஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே எனக்கு வந்து இன்னும் திடீர்னு இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, நிருபர் கேட்குறாரு, ஆமாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவர் கூட ஓடி போயிட்டாங்கிற மேட்டர் அந்த அம்மாவே சொல்லு. எனக்கு அந்த டிரைவருக்கு ஒரு இல்லீகல் அஃபெக்ஷன் இருந்ததுங்கிற சொல்லு அந்த அம்மாவே ஓப்பனாக சொல்லுதுன்னா, இந்த பெண் அன்னைக்கு இந்த 2 பேர் வந்தாங்க இல்லை, அவங்க 3 பேரும் சேர்ந்து மது அருந்திருப்பாங்க. அந்த அம்மா ஃப்ளாட் ஆனதுக்கு பிறகு அந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க, அந்த சாக்லேட் தரேன்னு சொல்லி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தியரி முன்வைக்கப்படுகிறது.